கடந்த ஒரு 1 வார காலமா 10 நாளா இந்த சாதி குறித்தான விவாதம் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டே இருக்கு. பட்டிமன்ற ராஜா சாதி கேட்டுட்டார் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து ஒரு 3, 4 நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள பாக்யராஜ் ஜாதி பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கும் சில நாட்கள் முன்னாடி சுந்தர் சி பேசினார். இது வந்து நீண்டுகிட்டே போகும் பட்டியல். நாம பட்டிமன்ற ராஜா சர்ச்சையான போது எந்த கருத்தும் தெரிவிக்கல, பேசல. காரணம் என்ன அப்படின்னா, பட்டிமன்ற ராஜா வெளிநாடு போம்போது சாதி கேட்டார்ன்னு ஒரு சர்ச்சை எழுது. அந்த சர்ச்சைக்கு வந்து விளக்கம் குடுக்குற மாரி, "இல்ல அந்த மாதிரி எனக்கு நினைவில்ல. நான் அப்படி கேட்கல. கேட்கிறவனும் இல்ல." அப்படின்னு சொல்லியும் சாலமன் பாப்பையாவும் ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. இத தாண்டி அதில உண்மை என்ன? அதுக்கு அந்த குற்றச்சாட்ட வச்சவங்க மறுபடியும் வந்து, "எங்களுக்கு அழுத்தம் வருது. அதனால நாங்க அத தொடர விரும்பல. நான் இதோட நிறுத்திக்கிறேன் இந்த விளக்கத்த." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்த்திகேயன் நெனைக்கிறேன் யாரோ. அவங்களும் அந்த விளக்கத்த நிறுத்திக்கிட்டாங்க. நம்ப இத ஏன் பேசணும்னு நெனைக்கல அப்படின்னா, செட்டிநாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. பட்டிமன்ற ராஜா சாதி கேட்டது ஒருவேள உண்மையா கூட இருந்தாலும் கூட, அவர் வந்து இல்ல அது தவறு, இல்ல இங்க எதிர்வினைக்கு உள்ளாகுது, கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னும்போது, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சோ, அல்லது வருத்தப்பட்டோ, அல்லது இல்ல நான் அப்படித்தான்னு பொதுவெளியில பகிரங்கமா கிளைம் பண்ணிக்காம, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சாரு இல்லையா? அதனால, சாதிய வந்து வெளிப்படையா அறிவிச்சுக்க தயங்குறான் அப்படின்னா, அவன நம்ம மேலும் போய் கார்னர் பண்ணி, இல்லடா நீ சாதியவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி ஆக்குறதுல ஒரு மாரி கார்னர் பண்றதுல நமக்கு விருப்பம் இல்ல. இல்லையா? மன்னிப்பு கேட்டாங்களா? விட்டுட்டோமா? ஓகே. அப்படி அவங்க சாதிக்கு எதிரானவர்களா? இல்ல சாதிய வெளிப்படுத்திக்காத மனநிலை கொண்டவர்கள். அப்படின்னே கூட அடையாளப்படுத்திட்டு நம்ப ஓரம் ஒதுங்கிரணும். அவங்கள போட்டு அவங்கள ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. நீ இல்ல சாதியவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சமீபத்தில உதாரணம் நாம்ப வந்து இசக்கி ராஜாவ பத்தி பேசியிருந்தோம். இசக்கி ராஜா வந்து நீதிமன்றத்தில தங்க சாதிக்காரர்கள் இல்ல. ஆ முத்தையா வந்து சாதி படம் எடுக்குறான். நம்ம சாதிக்காரர்கள கெட்டவனா காட்டுறான், ரவுடியா காட்டுறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாரி செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சதா ஒரு மேடையில பேசியிருந்தார். அந்த அந்த பேச்ச தாண்டி மத்தபடி சாதியா பேசியிருந்தாரு. இல்ல அதுக்கு முன்னாடி நெறைய சாதிய வெறியோட வந்து அந்த இசக்கி ராஜா பேசியிருக்காரு. இருந்தாலும் அந்த 2, 3 வார்த்தைகள வச்சு நம்ப இசக்கி ராஜாக்கு அந்த பேச்சுக்கு ஆதரவா பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இங்க எப்படி பட்டிமன்ற ராஜாவ பாருங்களேன் எல்லாருமே ராஜாவாவே இருக்காங்க. இங்க எப்படி பட்டிமன்ற ராஜாவ வந்து நாம்ப, "நீ சாதியவாதி தான்" அப்படின்னு நம்ம கார்னர் பண்ண விரும்பலையோ, அதே போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாதியவாதிகள நம் பக்கம் இழுக்கிற வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அத நாம செய்ய தவறாம, "இல்ல நீ சாதி பேசிட்ட. ஒரு தடவ ஏதோ வாய் தவறி சாதிய மறுத்தா கூட இந்த சமூகம் கொண்டாடுது" அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ப காட்டினால் தான், அத உணர வைத்தால் தான், ஓகே நம்ம இத்தன நாள் சாதியவாதியா இருந்தா கூட, சாதி வெறியனா இருந்தா கூட, ஆண்ட பரம்பரை பெருமை பேசியிருந்தா கூட, நம்ம முற்போக்கு பாதைக்கு வரும்போது இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளுது, ஆதரிக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்குள்ள போய் சென்று சேரணும். அதன் நிலைப்பாட்டில தான் நம்ம இசக்கி ராஜாவோட அந்த பேச்ச கூட எடுத்து, நாம வரவேற்கிறோம். இசக்கி ராஜா எச்சரிக்கையா இருக்கணும். நீதிமன்றத்த குறித்து ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டா, ஆரிய பார்ப்பனிய அதிகார குடிமி வர்க்கம் வந்து சும்மா இருக்காது. எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நாம பதிவு பண்ணோம். அத கூட சில தோழர்கள் வந்து எல்லாம் திமுக வந்து எசக்கி ராஜாக்கு வந்து சீட்டு கொடுக்க போகுது. அதனால திமுகவுக்கு முட்டு கொடுக்க எசக்கி ராஜாக்கு ஒரு நாளும் நமக்கு யாருக்கும் வந்து முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நாம பெரியாரியவாதி. நாம அம்பேத்கரியவாதி. மக்கள அரசியல் படுத்தவே இந்த பணி. அதனால நமக்கு யாருக்கும் வந்து முட்டு குடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. தோழர்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம நோக்கம் அதுவா தான் இருந்தது. ஆக சாதியிலிருந்து சாதிய இழிவா நினைக்கிற மனப்பான்மைய ஒருத்தருக்கு குடுத்துறணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமா இருந்துச்சு. அப்படித்தான் இந்த இருவரையும் நாம்ப அணுகுனோம். இப்ப சமீபத்தில வந்து பாக்யராஜ் வந்து சாதி பெருமைய பேசியிருக்காரு. நமக்கு கமாண்டன்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டுக்கு உண்டாலே. தெலுங்கு தெரியாது. அதனால அவரு அந்த தெலுங்குல பேசினத அப்படியே எடுத்து எழுதி வச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். "கம்மா అంటే கொஞ்சம் ரெஸ்பெக்ட்‌க்கா உண்டாடி" அப்படி உண்டாடியோ ஏதோ சொல்லியிருக்காரு. கம்மா நாயுடு தான் நெனைக்கிறேன். அவங்க சாதிக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக் குடுத்தே வளர்த்தார்ன்னு, இவர் தாத்தாவான பிறகு வந்து ஜாதி சங்க மாநாட்டுல வந்து பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருடங்களா ஒட்டுமொத்த தமிழர்களோட ஆதரவும், ஒட்டுமொத்த தமிழர்கள்கிட்டயும் அவருக்கு வியாபாரம் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சைலன்ட்டா இருந்துகிட்டு, இன்னைக்கு மார்க்கெட் போன பிறகு "கம்மவா அன்டே கொஞ்சம் ரெஸ்பெக்ட்‌க்கா உண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொது மேடையில பேசுறாரு அப்படிங்கிறத, இந்த அடிப்படைய நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சாதி இங்க சாதியவாதிகளால எதுக்கு பயன்படுத்தப்படுது? கொஞ்ச நாள் முன்னாடி சுந்தர் சி பேசினத பார்த்தீங்கல்ல, அவரும் கூட ஏதோ நாயுடு அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டு அத பெருமையா பேசியிருந்தார். இந்த நபர்கள இப்படி நீங்க வரிசைப்படுத்தி பார்க்கும்போதே தெரியும். எசக்கி ராஜா உட்பட
எந்த ஜாதி சங்கம் உட்பட நம்ம தற்குறி பையன் மோகன் இருக்கானே, மோகன் சத்திரியன், திரௌபதி, ஆம்பளை திரௌபதி பற்றிலாம் நம்ம இடையில பேசியிருந்தோம். இப்படி இவர்கள் எல்லாம் எதன் பொருட்டு சாதியை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற வழி இல்லை, நாம் எக்ஸ்பயர் ஆயிட்டோம், நமக்கு வியாபாரம் இல்லை, நமக்கு பறந்து விரிந்த மார்க்கெட் கிடையாது இனிமே, அதாவது விலை போகாத மாடா மாறிட்டோம் அப்படின்ற முடிவு தெளிவு அவங்களுக்கே கிடைச்சதற்கு பிறகு குறைந்தபட்ச அதாவது மினிமம் கேரண்டியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துடுறாங்க. அதனால குறைஞ்சபட்சம் நம்ம சாதிக்காரனையாவது ஏமாத்தி நம்ம வயிறு வளர்த்துப்போம். அதுவும் கூட சாதிக்கு ஆதரவான குரல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் இறுதி கட்டத்துல சங்கல் சார்ந்த சாதிக்காரனை வந்து ஏமாத்தி வயிறு வளர்க்கணும், ஏமாத்தி சோறு திங்கணும், கடைசி வரைக்கும் இவனை சுரண்டி வாழ்ந்துப்போ அப்படிங்கிற நிலைப்பாடை எட்டும்போது தான் அவன் வந்து சாதியை வெளிப்படையா வந்து இப்போ பாக்கியராஜ் மாதிரி ஆட்கள் சாதியை பெருமையா வெளிப்படையா பேசிக்கும் போது, பட்டிமன்ற ராஜா மாதிரி ஆட்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்கும்போது நம்ம எதன் பக்கம் நிற்க வேண்டும்? எதை நம்ம பெருசா எடுத்து பேச வேண்டியது இருக்கு? அந்த அந்த வேறுபாடு தான் நாம் இந்த சமூகத்தை அணுகிற விஷயமா இருக்கு. இந்த நபர்கள் எல்லாமே பிழைப்புவாதிகள். தங்களுக்கான மார்க்கெட் போய் மினிமம் கேரண்டியை என்ஷோர் பண்ணிக்கிறதுக்காக கடைசியில் சாதியில் வந்து நிற்கிறான். சாதி சங்க தலைவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான். 4 பேரை கூட கூட்டி வச்சுக்கிட்டா ஆர்எஸ்எஸ் காரன் தான் வாங்கிக்க ஜு பிஸ்கெட் புடி, எலும்பு துண்டு புடி அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவான். அதுக்கு வாலாட்டிக்கிட்டோம் எதிர்பக்கம் முற்போக்கு அரசியல்வாதிகளிடம், முற்போக்கு அமைப்புகளிடம் குலைச்சிக்கிட்டும் இருக்கலாம். இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடலாம். எந்த வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க முடியுது? மோடி அரசை வச்சுக்கிட்டுலாம் 4 காசு சம்பாதிக்க முடியுமா? அந்த நிலைப்பாட்டில் போயிட்டு சரி கடைசியில் அவங்கக்கிட்டே வாலாட்டிக்கிட்டு எலும்பு துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துருவோம், காலத்தை தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தான் சாதியவாதிகளோட நிலைப்பாடு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட எடுத்துங்க. அவங்க வந்து அதிகாரத்தில் அமைச்சரவையில் அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை வெற்றி பெறும்போது எங்கேயுமே சாதியை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் பாமகவோட ஹிஸ்ட்ரி அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா, அவங்க எம்எல்ஏ ஜெயிச்சதுலேருந்து, அவங்க கட்சி ஒன்றிய அமைச்சர் ஆனதுலேருந்து, அவங்க புள்ள ஒன்றிய அமைச்சர் ஆனதுலேருந்து இன்று வரைக்கும் பாமகவோட வரலாறு கவனிச்சிங்கனாலும் அதுதான் உங்களுக்கு புலப்படும். எப்பெல்லாம் வந்து அவங்க அதிக இடங்களை வெற்றி பெற்று இல்லை மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்காங்களோ அப்போ சாதிக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அன்புமணியே பேசியிருக்காரு, சாதி சொல்லிட்டு என்கிட்ட வராதுன்னு சொன்ன காலம்லாம் உண்டு, சாதிக்காரனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன காலம்லாம் உண்டு, அன்புமணியே சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அந்த குறைந்தபட்ச கேரண்டி இருக்குல்ல, மினிமம் கேரண்டி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியில் அவங்களும் தான் சாதிக்காரனை சுரண்டி குறைஞ்சபட்சமாக வயிறு வளர்த்துப்போம், நமக்கு பெரிய அளவில் நமக்கு கிடைக்கல, அண்டா நிறைய சோறு கிடைக்கல, குண்டாவில் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா குண்டா சோறையாவது ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு தள்ளும்போது தான் தங்களோட அத்தனை அதிகாரங்களை இழந்த பிறகு, செல்வாக்கு போன பிறகு, தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகு, தாங்க இடம்பெற்ற கூட்டணி தொடர்ந்து சரிவை சந்திக்குது அப்படின்னு அவங்களே உணர்ந்த பிறகு தான் அந்த வன்னியர் இளைஞர் மாநாட்டை அப்போ கையில் எடுக்கிறாங்க பாருங்க. வன்னியர் இளைஞர் மாநாடு கிட்டத்தட்ட 14 வருடம் கழித்து அந்த வன்னியர் இளைஞர் மாநாடு நடத்தப்படுது. ஏன் 14 வருடம் நடத்தல? வெறும் தடை காரணமா? இப்போ மட்டும் அவங்களுக்கு தடையை நீக்கிட்டாங்க, இப்போ நீக்கின தடை அப்போ நீக்காமல் போயிட்டாங்களா? தடை விதிச்சது மட்டுமா காரணம்? அன்புமணி தான் யார் டயரை வேணா நக்கத்தான் ரெடியாக இருந்தாரே, இப்போ போய் மோடி டயரை நக்கிட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க இந்த 13-14 வருடத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியோட நிலையை எடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நல்ல செல்வாக்கு மிக்க அரசியல் பலம் கொண்ட நபர்களாக இருந்தாங்க, கட்சியாக இருந்துச்சு. தங்களோட செல்வாக்கு முழுமையும் இழந்த பிறகு வந்து திரும்பவும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாக்கெட்டை கை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அதனால தான் வன்னியர் இளைஞர் மாநாடு, மகாபலிபுரம், நாங்கள் நெருப்புலேருந்து பொத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. வீரிய வன்னியர்னா ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு முக்கணும் இப்படின்லாம் பேசுவாங்க. சாதி பேசுபவர்களின் இலக்கு ஒன்றே ஒன்று தான், குண்டாச்சோறு தான் இலக்கு. அண்டாச்சோறு கிடைக்கல, குண்டாச்சோறு தான் இலக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் சாதி பேசுவது தங்கள் வயிற்று பிழப்புக்காக. இன்னும் செல்வாக்கா வாழும்போது சாதி பேச மாட்டான் எவனோ, நீங்களே போய் சாதிக்காரனா நின்னீங்கனாலும் எவனோ சாதியை வந்து அனுமதிக்க மாட்டான் அப்படிங்கிறது. ஏன் மோகன் வந்து இன்ன வரைக்கும் குரு பற்றி படம் எடுக்கல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவனே சொந்த தயாரிப்பில் படம் எடுத்திருக்கான். திரௌபதி படம் எடுத்தவன், அவனே சொந்த தயாரிப்பில் இன்னும் 2 படம் எடுத்தவன், இன்னைக்கு எச்ராஜா கும்பலுக்கு எச்சக்கலை வேலை பார்த்து திரௌபதி இப்போ என்ன பேர், திரௌபதி 2வா அந்த படம் எடுத்தவன் ஏன் இன்னி வரைக்கும் குரு பற்றி வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கல? குருவை நம்ம படம் எடுத்து ப்ரொமோட் பண்ணணும்லாம் நாம் கேட்கல. படம் எடுத்தால் முதலாலாம் நம்ம எதிர்ப்போம். ஏன் எடுக்கல? அவனுக்கு நல்லா தெரியும்
எடுத்தவங்களோட நிலைமை என்னாச்சு தெரியுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியோ, அன்புமணியோ அவங்களுக்கு கை கொடுக்காது, உதவாது. அவங்க படத்த ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. திரௌபதி 1 ப்ரமோட் பண்ணுச்சு. மோகனோட படம் திரௌபதி 1 பாட்டாளி மக்கள் கட்சி ப்ரமோட் பண்ணுச்சு. ட்வீட் பார்த்தாங்க. பார்த்துட்டு கருத்து சொன்னாங்க. அதுக்கடுத்து அவன் 2, 3 படம் பண்ணிட்டான். அதுக்கு கடைசியா இப்போ திரௌபதி 2 பண்ணியிருக்காங்க. எதுல சாதியா தங்களுக்கு லாபம் கிடைக்குமோ, அதுல மட்டும் தான் அன்புமணி கவனம் செலுத்துவாரு. தன்னை விடவும் காடு வெட்டி குரு மக்கள்கிட்ட சென்று சேர்றார்னா, அத முதல்ல எதிர்க்கிறதே அன்புமணி தான். இடையில இந்த கிறுக்கு வா கௌதமன் ஒருத்தன் பேசியிருப்பான். அன்புமணி தான் எல்லாம் என் படத்த கெடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கெடுக்கணும்? ஏன் ஓட விடாம பண்ணணும்? படையாண்ட மாவீர காடுவெட்டியோட குரு படம் தானே? அவர் பெருமை பீத்துற படம் தானே? ஏன் கெடுக்கணும்? ஏன்னா, அங்க காடுவெட்டி குரு ஹீரோவாயிடுவாரு. அன்புமணிக்கு தேவை அன்புமணி ஹீரோவாகணும். அதன் பொருட்டு அந்த சூட்சமம் இவனுக்கு தெரியும். தத்திமாடு மோகனுக்கு தெரியும். அவன் வந்து காடுவெட்டி குரு படம் எடுத்தோம்னா பாமக நம்மளை 10 பைசாக்கு சீண்டாது. பாமக சப்போர்ட் பண்ணி வன்னியர் சங்கம் மூலமாக டிக்கெட்டை விற்று கொடுக்கலன்னா நமக்கு கல்லா கட்ட முடியாது, குண்டாச்சோறு கிடைக்காது, நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கணும், மினிமம் கேரண்டி. இதுதான் இந்த ஒட்டுமொத்த சாதியவாதிகளின் இலக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அவன் உங்கள் வரலாறை, உங்கள் ஜாதி பெருமை மயிரெல்லாம் காப்பாற்ற எவனும் படம் எடுக்க மாட்டான், எவனும் பொது வழியில் பேச மாட்டான். அவன் சோறு திங்கிறதுக்காக தான். நன்றி.